உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. மதுக்கடைகளை மூடுவதை ஏற்பதாகவும் கள்ளுக்கடையால் உடல் நலத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். என்னுடைய பொறுத்தவரையில் சாராய கடைகள், இந்த ஒயின் ஷாப் என்பதெல்லாம் மூடப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை திறந்து விடுவது என்பது அது ஓரளவுக்கு உடல்நிலையை பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் பனைமரங்களை வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லும்போது, பல வருடங்களாக அரசியல் செய்து வரும் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல. இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே, ஏன் நம்மளுடைய சீமான் அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது. சீமானுடைய ஆசையை பார்த்தால் பக்கத்திலே கேரளா கொடுத்தா கூட அவர் வாங்கிக்கொள்வார். ஓட்டு போட்டால் அந்த கூட வாங்கிக்குவார். பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திருமாவளவன் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை. பட் அது கண்டிப்பாக 226 சாத்தியமாகாது என்று எனக்கு தெரியும். வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆட்சியை யார் பிடிப்பது என்பதை விட மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத வெறியாளர்களை பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயும் மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு தர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அழைப்பென்றால் காங்கிரஸில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தான் அனுப்புவார்கள். நான் காங்கிரஸில் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். ஆனால் எனக்கு எந்த விதமான அழைப்பு வரவில்லை. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.